நமது கல்லூரியின் செயலர்களே, பிரின்சிபல்களே மற்றும் நமது அசோசியேஷன் ஆஃபீஸ் பேரர்களே, எனது நண்பர்களே, நான் 2011 இங்கே வந்தபோது திரு VTS அவர்கள் ஞாபகமாக 1 லட்சம் ரூபாய் ஸ்காலர்ஷிப் டொனேஷன் கொடுக்க போவதாக சொல்லியிருந்தேன். அது நிறைவேறும் வரை வருடம் 10,000 ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தேன். அதுபடியாக 2 வருடங்கள் நான் 10,000 ரூபாய் கொடுத்திருக்கிறேன். இப்பொழுது அந்த 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அதை நிறைவேற்ற வேண்டும் என நினைக்கிறேன். நான் பள்ளியில் SSLCயில் 469/600க்கு எடுத்து பள்ளி முதல் மாணவனாகவும் அன்றைய பிரிக்கப்படாத திருநெல்வேலி மாவட்டத்தில் 3வது நிலையிலும் இருந்த போதிலும் என்னால் மேற்கொண்டு கல்லூரியில் படிக்க முடியவில்லை. அப்பொழுது எனது பள்ளி ஆசிரியர்கள் முயற்சி எடுத்து, நீங்கள் யாரும் அவனை சேர்க்கவில்லை என்றால் நாங்களே அவனை சேர்த்து விடுகிறோம் என்று சொன்ன காலம் அது. அதை கேள்விப்பட்ட எனது 5ஆம் வகுப்பு ஆசிரியை திருமதி முத்துலட்சுமி அம்மாள் அவர்கள்தான் திரு VTS அவர்களை பெற்றெடுத்த அன்னை. அவர்கள் சொல்லி திரு VTS அவர்கள் என்னை கூப்பிட்டு, எப்படியாவது கல்லூரியில் சேர்ந்து விடு, நீ முடிக்கும் வரை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்ற ஒரு உறுதிமொழி தந்தார். அதுபடியே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் கடைசி வரை படிப்பதற்கு உதவி புரிந்தார். நமது மதிப்பிற்குரிய பிரின்சிபல் அவர்கள் KHN என்னை தனது மகனைப் போல் பாவித்தார். நான் அவரை தந்தையாகத்தான் நினைத்தேன். BBA ஆரம்பித்த போது அதற்கு நான் சேர வேண்டும் என்று அவரிடம் மனு செய்த போது, வேண்டாண்டா, உன்னால் இதை தாங்க முடியாது அப்படின்னு சொன்னார். இல்லை சார், எனக்கு கட்டாயம் வேணும். ஏன்னா இது படித்தா உடனே வேலை கிடைக்கும்னு சொல்கிறாங்க சார். வேலை கிடைச்சிருச்சுன்னா எல்லா கடையிலும் அடிச்சிருவேன் சார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அந்த சீட் கொடுத்தார். இது மாதிரி இந்த தத்துவங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் திரு VTS அவர்களின் ஞாபகார்த்தமாக ஏற்கனவே கொடுத்த 20,000-ம் இப்பொழுது 1 லட்சம் ரூபாயாக 1,20,000 ரூபாய் நான் ஒரு ஸ்காலர்ஷிப் ஃபண்டை உருவாக்க விரும்புகிறேன். மற்றும் ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், இந்த பணத்திலிருந்து வரும் தொகையை இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவர், செகண்ட் மார்க் எடுத்தவர் என்று கொடுக்காமல், யாருக்கு தேவைப்படுகிறதோ 1 அல்லது 2 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களது முழு தேவையையும் பூர்த்தி செய்யுமாறு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். எனது 38 வருட அனுபவத்தில், வங்கி அனுபவத்தில், இன்சஃபிஷியன்ட் ஃபைனான்ஸ் இஸ் ஈக்குவல் டு கில்லிங் த யூனிட் என்று நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதே பிரின்சிபலை இங்கேயும் எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்புகிறேன். ஸோ எனது அசோசியேஷன் ஆஃபீஸ் பேரர்ஸுக்கும் செலெக்ஷன் கமிட்டியில் உள்ள பிரின்சிபல் மற்றும் செயலருக்கும் எனது வேண்டுகோள், ஐயா தயவு செய்து இந்த பணத்தை 1 அல்லது 2 மாணவர்களின் முழு தேவையும் பூர்த்தி செய்யுமாறு உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் ஒரு சின்ன விண்ணப்பம், தங்கைகளுக்கு இன்று நாம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். தம்பி தங்கைகள் இதனை அனுபவித்து படித்து முன்னேறி வருகிறார்கள். தம்பிகளே, மறந்து விடாதீர்கள், நீங்களும் இதுபோல் ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ண வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சேவை தொடரும். மற்றும் ஒரு காரணமும் இருக்கிறது. இன்று 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் 5 வருடம் கழித்து இதனுடைய பண மதிப்பு குறைந்துவிடும். இதனுடைய சேவை மரியாதை வேணால் கூடலாம், ஆனால் பண மதிப்பு குறைந்துவிடும். கல்லூரியின் செலவுகள் ஜாஸ்தி ஆகும். அந்த காலகட்டங்கள் விழும். திரும்பவும் ஏற்கனவே கொடுத்தவர் அன்று இருக்கிறாரா இல்லையா என்று சொல்ல முடியாத சூழ்நிலை. ஸோ நீங்கள் முன் வந்து நீங்கள் சப்ளிமெண்ட் பண்ண வேண்டும். யாரெல்லாம் இதை அனுபவிக்கிறோமோ நாமே திரும்பியும் ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணி நமது அனுபவத்தில், நமது சம்பாத்தியத்தில் செய்ய வேண்டும் என தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு, இந்த காசோலையை நமது குடும்பத் தலைவரும் கூட திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களிடம் கொடுப்பதில் பெருமை அடைகிறேன்.